கேப் ரோடில் ஜாயின் பண்ணுறோம். இதெல்லாம் நான் பைக் ஓட்டின்னு வரோம் தெரியுமா? இதுதான் நான் அந்த பிரிட்ஜு, ஏதோ பிரிட்ஜு சொன்னார் இங்கே தான். ஏதோ டிரைவர்ஸ்க்கெலாம் பாரு. ஓ இவனா அந்த பஸ்ஸு கீழே பாரு. ஐ தாட் யூ வாண்டட் டு ரேஸ். பஸ் ஓட்டுறானா இல்லை F1 கார் ஓட்டுறானான்னு தெரியல. சூரியநெல்லியில் இருக்கோம். சூரியநெல்லி டு கோட்டயம், வர்க்கலா போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் கோட்டயம். கிரெட்டா டீசல் ஆட்டோமேட்டிக். போவோமா? லெட்ஸ் கோ ஃபார் அ டிரைவ். நடுவில் ஏதாச்சும் பேசிட்டு வருவோம், கண்டுக்காதீங்க. மேப் பார்த்துட்டு தானே இருக்க? இமாலயன் இல்லை SD. கோட்டயம். எஸ், கோட்டயமுலையும் சபரிமலை வண்டி வரதா செய்யும், ஆனால் பெரிய வித்தியாசம் இல்லை. சரி அவர் சொல்கிறாரு, நம்பி போவோம். சாப்பாடு எதனா ஹோட்டல் இருக்கா பார்த்துனே வாங்க. வரீங்களா? அர்ச்சனா ஹோட்டல் சின்ன கனல் இங்கே இருக்கு. அர்ச்சனா ஹோட்டல் சாப்பிட்றோமா? புனர்ஜீவா கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சென்டர். ஆமாம் இல்லை? எஸ், ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இல்லை. இட் வாஸ் குட். வெதர் ஆசமாக இருக்கு. என்ன அது? மேப் பார்த்து தானே போயிட்டுருக்கோம். ஒன்றும் நம்ப முடியாது, அதானே பிரச்சனை. முறுக்கு கடை இது பார்த்தேன்னு சொல்லி போயிட்டு இருப்பேன், பார்த்தா அதில் ஒரு லெஃப்ட் விட்டுருப்போம். இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ல என்ன டீ குடிக்கலாம்? சொல்லு சொல்லு, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க? ஓகேவா? டீல இருந்து எடுக்கிறது ஃபுல் process முடிச்சு. அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி கூட இந்தியால கிடையாது. ஓ, யூரோப் கண்ட்ரீஸ் போயிடுது. அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம ஊர்ல இருக்குது. ஆமா. ஓ, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து நம்ம ஊர்ல கமர்ஷியலா யூஸ் பண்றது. ஓ, ஃபர்ஸ்ட் 3 குவாலிட்டிஸ் வந்து ஃபாரினுக்கு போறது, அப்புறம் அங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றது. அப்படியே ஃபாரின் இதுன்னு சொல்லி வேற இந்தியாக்கு வருது. ஸ்ட்ரைட்டாவா? இதுலயா கீழே இறங்குதா? ரோடு கீழே, கேப் ரோடு. என்ன ப்ரோ? இல்லை 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 ப்ரோ, இல்லை இல்லை, அங்கேருந்தான் வரும். கேப் ரோடு, கேப் ரோடில் ஜாயின் பண்ணுறோம். இது பேர் கேப் ரோடு. பேர் அப்படி வச்சிருக்காங்க. வாவ், இதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். ஆனால் எல்லாமே மிஸ்டியாக இருக்குல்ல, செம்மையாக இருக்கும். அங்கே பாரு, அப்படியே ஒரு லேக் வரும். அங்கங்கே நின்று டீ கடையில் டீ குடிச்சுட்டே ஜாலியாக போகலாம். நைட் அவர் இருக்கு, கார் ஓட்டலாம். அதுக்கப்புறம் எங்கள் ரூமு கிடைக்குது, அங்கே ஸ்டே பண்ணிடலாம். அட பாவீங்களா, ஜாலியாக சூப்பராக இருக்கும்னு சொல்லி நேரம் ஒருத்தர் க்ளோஸ் பண்ணுறான். அவள் படுக்கிறதுக்கு ரெடியாக வரும். ஐயோ, ட்ரிப்பு கூட்டின்னு வந்துட்டு. ஏய், கேரளாவுக்கு வந்து குளிருதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு பட் குளிருது.
ஓ இப்போ நான் இந்த கண்ணாடி மூலியமா வியூவை பார்த்து ரசிக்கிறதா, குளிர்ல அதையும் பார்க்காம விடுறதா? இதெல்லாம் நான் பைக் ஓட்டுன்னு வரோம் தெரியுமா? இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும்ன்றேன். சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு கமெண்ட் வருது, ஆனால் பின்னாடி 2 பேர் இருக்கிறாங்க. வா உங்க பார் டேர்னிங் பார், ரோடு பார், கேப் ரோடு. ஆமாம், அந்த காற்று நேச்சுரல் லைட்டை வந்து சரி நேச்சுரல் ஏர் என்ஜாய் பண்ணினே போகணும் ஹில் ஸ்டேஷன்லலாம். அங்கே பார், லுக் தேர் மிஸ்டர் ராகவ். ஓ அது அந்த பேக். லெட்ஸ் கோ. சரி சரி மேலே ஏற்றிக்கோ. இதில் நான் ஸ்விஃப்ட்டில் வந்தேன்னு நினைக்கிறேன் ஒரு முறை. டீ கடை, டீ கடை தானே? டீ கடையா? ஜிஞ்சர் டீ எல்லாம் டீ போட்டுருக்காங்க. இதே ஸ்பாட் போட்டிருக்கா? இது செம்ம ஸ்பாட்ரா டீ கடை டீ குடிக்கிறதுக்கு. திருப்பி பரவாயில்ல, யூட்டர்னேட்டு 1 வே தான். இது நிறைய ஸ்பாட்ஸ் வரும், பட் பரவாயில்ல. இப்போ தான் சாப்பிட்டோம், நாளைக்கு போய் பிடிக்கலாம். காலியாக இருக்குது பார்த்தியா கேப் ரோடு. செம்ம டிராஃபிக்காக இருக்கும் வீக்கெண்ட்ஸில். டிராஃபிக்காக இருக்கும் மீன்ஸ் இது பேர் ஏன் கேப் ரோடு அது தெரியல. Cheers guys. Thank you. இது என்ன ஊரு? கேமரா இருக்கு அதில், எவ்வளோ லிமிட்னே தெரில ஸ்பீடு.
Wow. அடிமலையா? நான் குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன் பாரு ஒரு லொக்கேஷன். அது ஃபஸ்ட்டு லொக்கேஷன் எங்கே இருக்குது பாரு. ஓகே, இல்லை இல்லை, உனக்கு நிற்கணும்னா நிற்கலாம், நோ வரி. சரி இரு, ஒரு நல்ல லொக்கேஷனாக பார்த்து நிற்கிறேன். ஒரே நிமிஷம் இரு. மேபி நான் தூங்கிட்டதுனால எனக்கு ஏசி சின்ன வைங்க. கழுத்து தான் இருக்குது. ஆமாம், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இதே மாதிரி தான் இருக்கும். டிரைவர்ஸ்க்கெலாம் பாரு, அந்த வண்டி கண்ட்ரோல் கூட ஆகாது. சிக்னல் வேற கிடையாது. அழகான ஊர். இதுதானா அந்த பிரிட்ஜு? ஏதோ பிரிட்ஜு சொன்னார், இங்கே தான் ஏதோ இந்த விஜயகாந்த் படம் எடுத்தாங்க. இந்த பிரிட்ஜால் வேறு எதுவும் தெரில. இது இல்லை வேறு எதுவும் பண்ணையார் குட்டி போட்டிருக்கா காம்ரேட்னு. எங்கே பஸ்லையா? ஏன் சொல்ல, இந்த ஊர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி சப்போர்ட்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. காம்ரேட்ஸ் அப்படின்னா தோழான்னு அர்த்தம். கம்யூனிஸ்ட்னா அவங்களோட என்னது, எல்லாரும் வளரணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுன்றது. கேபிட்டலிஸ்ட் வந்து ரிச் கெட்ஸ் ரிச்சர், புவர் கெட்ஸ் புவர். Please do more POV videos with long distances. அவனுக்காகவே போகும். POV videos. Point of view. So when you're watching, you'll be thinking that you're doing that. Mari. Okay. So if they watch this kind of video, they'll be thinking they're driving. ஓ, ரெக்கார்ட் பண்ணுகிறியா அது? ஆமாம். இந்த டிஸ்ல பேசும்போது மொத்தம் எப்போ மொத்தம் அந்த டெக்காரியே டேம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அதான் கட் பண்ணணும். டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவே நீ கவரும் கொடுத்துட்டு ஷோரம் சாப்பிட்டு என்ன நான் அப்படியே பண்ணிட்டு போனேன். கேபிஆர்னா பழைய வண்டி பொழுது கேரளா. பெரிய அந்த பசங்க சாப்பிட்டு நினச்சிக்கோங்க. என்ன பண்ணுறாங்க? என்னது வெள்ள துவல் பிரிட்ஜ். வாவ் வாவ், செம்மையாக இருக்கு. Turn left onto Adimali Rajakad Road. Adimali Rajakad Road.
Continue for 11 kilometers. தண்ணி நல்லா இருந்துச்சு அந்த ஊர்ல. போறான்னு தெரியுது. வண்டி ஓடுது. அப்படி இல்லை ஈகோ முட்டாம்பர். க்ளோஸ் கால் அது. ரொம்ப நேரமாக தலைவர் அதே மாதிரி தான் ஓட்டின்னு இருந்தார். ஏய் ஊர் திட்டாத. ஏசி கூலிங் ஆகி கொஞ்சம் 25 வைக்கிறதுனால தான் இல்லை டென்ஷனாக வராங்க. கொஞ்ச நேரம் நான் இதமாயிக்கிறேன். எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னா மேபி அந்த சாக்ஸில் ஈரம் அப்படியே இருக்கு. அதனால ஓகேவா 24 ஓகேவா 24 தான் ரூம் டெம்பரேச்சர். 60 வெச்சுப்போம். வந்து மூணு பத்துவா. சன் செட் லைட்டா தெரியுதுப்பா. அப்பா நல்லா வெளியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த மலையை வெஸ்டர்ன் காட்சி கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டோமா, அரேபியன் சி பக்கம் கிளியர் ஆயிடுச்சு வானம். நான் இது கழுவி தட்டா போட்டுக்கிறியா? வேக்காடாக்குதுன்னா கழட்ட வேண்டியதானே. 22 வை 20 வை 16 வை. எப்போ ஒன்றும் ஒரு ரகமா இருக்குங்க. ஒருத்தனாடா ஈர சாக்ஸ் போட்டுன்னு குளிருதுன்றா, அவன் நல்லா ஜாக்கெட் போட்டுன்னு வேக்காடா இருக்குதுன்றா. இன்னொரு டிஆர்எஸ் ட்ரெயினா? டிஆர்எஸ் ட்ரெயின்னா ட்ராக் ரிடக்ஷன் சிஸ்டம். பீச் இல்லையா? இப்போ பீச் டேய் தூங்கினியா? ஏன் இல்லையே, உன் பாட்டுக்கு வேற ஏதோ பேச ஒரு கனவு காணு பேசுறியா? F1ல இந்த மாதிரி காருங்கெல்லாம் லைனாக போச்சுன்னா டிஆர்எஸ் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. எல்லா காருக்கும் டிஆர்எஸ் வரும். டிஆர்எஸ்ன்னு என்னன்னா ட்ராக் ரிடக்ஷன் சிஸ்டம். அதாவது ட்ராகை கம்மி பண்ணுறதுக்காக அது விங்ஸில் வந்து ஒரு பட்டன் ஏற்றினாங்கன்னா அந்த விங்ஸ் ஓப்பன் ஆகும். அப்போ வந்து ஒரு எத்தனையோ பர்சன்டேஜ் 20% 15% எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். ஓவர்டேக் அடிச்சுக்கலாம் அதில் ஈஸியாக. அது மாதிரி வரும்போது அந்த டிஆர்எஸ் வந்து வரும்போது எல்லா காரும் லைனாக இருந்துச்சு. எல்லா காருக்கும் டிஆர்எஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாம் ஒரே ஸ்பீடில் போதா, அப்போது ஒருத்தன் ஓவர்டேக் அடிச்சிக்க முடியாதா? அதுதான் டிஆர்எஸ் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. அந்த தான் சொல்கிறேன், அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரெக்டானு தெரில, கமெண்ட்டில் திட்டுவாங்க, அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். F1 பார்க்குறவங்க. ரொம்ப நேரமாக அந்த பஸ்ஸை கிராஸ் பண்ணால் முடிஞ்சுது. ஆனால் பஸ்ஸை கிராஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க. போடா ரைட்டில் ஏறி போக முடியாதா? மாட்டிக்கினாண்டா. லோக்கல் கையா. லெஃப்டில் விட்டேன்னா நான் ஏறிப்பேனா, ரைட்டில் வேறு ஏறி நிற்கிறேன். ஓ இவனா அந்த பஸ்ஸு கீழே பாரு. ஐ தாட் யூ வாண்டட் டு ரேஸ். பஸ் ஓட்டுறானா இல்லை F1 கார் ஓட்டுறானான்னு தெரில. In 300 meters, turn left. அந்த இடம் ரொம்ப ரிஸ்க்கான ஓவர்டேக் தான் அது, பட் கால்குலேட்டட் ரிஸ்க். நிறையமங்கலம் பிரிட்ஜு.
இதுதான் சொன்னாரா விஜயகாந்த் படம் எங்கே எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு? யார் டாடியா? இவர் அந்த தங்கம் சொன்னார். தங்கம் வச்சுக்கிறதா நம்ம இப்படி வந்தோமே. ஆமாம், ரோடு நல்லா இல்லை. அப்படிலாம் அப்படி போயிருக்கோம். அவர் வந்து உள்ளூர்ல ஊர் பார்த்துட்டு போனாங்க சொல்லியிருக்கோம். மேபி கேரளா அவரோட மைண்ட் செட் வேறு மாதிரி இருந்திருக்கும். சபரிமலை கூட்டம் வரும்னாரு. அந்த கூட்டத்தை கூட மேனேஜ் பண்ணியிருக்கலாம். இந்த ரோடு அவ்வளோ இதுவாக இருக்குது.